வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் சிக்கனில். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கலாம். 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 கை புதினா, 3 பச்சை மிளகாவும் நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. புதினாவும் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் பிரியாணிக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ புதினா பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்க்கலாம். 3 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கணும். இப்போது தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ தயிர், வெங்காயம், தக்காளி மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனில் வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கனும் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரணும். நான் இன்றைக்கி 1 கப் சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அது தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு புளிப்பு சுவைக்காக 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு கேஸ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு எடுத்துருங்க. இப்போது அரிசிலாம் நல்லா வெந்துடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.